வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்டி கலரில் பெரிய சைஸ் கூடை போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த கூடை நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இந்த கூடை கேட்டிருக்காங்க. நல்ல பெரிய சைஸு கூடை 5 ரோல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூடைக்கு என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து என்ன டைப்பில் அந்த வயர்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி நான் போட்டிருக்கேன் அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஹேண்டில் பார்த்திங்கன்னா நல்லா கீழேருந்து இறக்கி போட்டிருக்கேன். ஒரு பக்கமே 2 ஹேண்டில் இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேண்டிலோட எப்படி நம்ம அந்த ஹேண்டில் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த கூட வாஷ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதனால் நான் அட்டையெல்லாம் போடலை. ஜஸ்ட்டு நல்லா குச்சி சொருகிட்டு இந்த மாதிரி குமிழ் வச்சு நான் கொடுத்துருக்கேன். இவங்க காரில் வச்சுட்டு போகிறதுக்காக கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்றதை கேட்டுட்டு நம்ம போட்டோம்னா கூட நல்லாவே இருக்குங்க. அவங்க இது காரில் நிறைய திங்ஸ் வச்சு கொண்டுட்டு போகிறதுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ இன்றைக்கி எந்தெந்த கலர்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இதில் நான் 4 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரோஸ், எல்லோ, ராமர் க்ரீன் அண்ட் ஆரஞ்சு. அந்த ஹேண்டிலுக்கும் சைடுக்கும் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி வயர் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். 9 அடி எடுத்துக்கணும். ரோஸில் 12 வயர், எல்லோவில் 11 வயர், ராமர் க்ரீனில் 12 வயர். அப்புறம் பேஸ் 15 லைன் போட்டிருக்கேன் நான். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சில் போட்டுடணும். பேஸ் போட்டு முடித்ததோ இல்லையோ நம்ம ஃபுல்லாக குச்சி சொருகிருங்க. ஏன்னா நம்மளுக்கு இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நல்லா குச்சி சொருகிருங்க. ஏன்னா அது பெரிய கூட நம்மளுக்கு குச்சி சொருகினா தான் நல்லாயிருக்கும். ஹைட்டு பார்த்திங்கன்னா எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன்னா, ரோஸில் முதல் 7 லைன், க்ரீனில் 8 லைன், எல்லோவில் 7 லைன், க்ரீனில் 8 லைன், திரும்ப ரோஸில் 3 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன். அப்புறம் நம்ம அந்த கூடை பெரிய கூடைன்றதுனால மிச்சம் இருக்கிற எல்லா வயரையுமே நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். அப்படின்னா தான் கூடை அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு எல்லா வயரையும் இன்சர்ட் பண்ணிடுங்க. அப்புறம் சைடாக நம்ம அந்த ஹேண்டிலுக்கு நம்ம சொருகணும். இது பாருங்கள், அந்த ஹேண்டில் 2 ஒரு பக்கமே இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இந்த ஹேண்டில் அதனால் சைடாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் சொருகிறப்ப இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும். அப்படின்னா தான் இந்த கூடை பெரிய கூடை. அதனால் கூடையோட நாட்ஸ் எல்லாமே நீங்கள் டைட்டாக போட்டுக்கோங்க. கூடையோட வயர் நீங்கள் செலக்ட் பண்ணுறப்பையும் ஒரே மாதிரியான வயரை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் உள்ளே ஒவ்வொரு ஹேண்டிலுக்குமே 4 வயர் வச்சு நான் போட்டிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த எல்லா இன்னர் வயரையுமே நீங்கள் இன்சர்ட் பண்ணிடுங்க. எப்படி நான் மெஷர் பண்ணியிருக்கேன்னா, இப்போ இங்கேருந்து அளந்து இங்கேருந்து முடிகிற வரைக்கும் இன்னர் வயர் அளந்துட்டு அதிலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வயர் அளந்து நல்லா டைட்டாக இழுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல உருட்டு கைப்பிடி உங்களுக்கு கிடைக்கும். இந்த சேம் ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடைக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது. இந்த 4 கலருமே யூஸ் பண்ணி இந்த கூடைகள் மேக் பண்ணுறப்ப மல்டி கலரில் கூடை நல்லா சூப்பராக ஃபினிஷிங் நல்ல லுக்கில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த கூடைக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கணும் அப்படின்னா ஒரே மாதிரியான வயர் எடுத்துக்கோங்க. மேடு பள்ளம் இல்லாமல் நீங்கள் போடணும் அப்படின்னா ஒரே மாதிரி வயர் எடுத்து நீங்கள் இந்த கூடையை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கொண்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூடைகளை பற்றி வேறு ஏதாவது டவுட்டு டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.